வணக்கம் ரீதி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் தனியார் மினி பேருந்து கருப்பட்டி, கரட்டுப்பட்டி, சடையன்பட்டி மற்றும் பெருமாள் கோவில்பட்டி, பாண்டியராஜபுரம் வழியாக மதுரை வாடிப்பட்டிக்கு தினந்தோறும் செல்கிறது. இந்நிலையில் இன்றும் அதேபோல் ஓட்டுநர் தங்கவேல் சோழவந்தான் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் பேருந்தை இயக்கியுள்ளார். பேருந்து தொடர்ந்து கருப்பட்டி வழியாக பாண்டியராஜபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலை ஓரத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அதேபோல் மினி பேருந்தும் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அதிவேகமாக சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என்ற பேருந்து பயணிகள் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்களும் சாலையில் இருந்த வாகன ஓட்டிகளும் பேருந்தில் இருந்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதேபோல் நிலக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கும் உடனடியாக தகவல் அளித்து தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினரும் வந்து பேருந்தில் சிக்கியிருந்தவர்களும் மற்றும் இடிபாடுகளில் இருந்தவர்களை மீட்டு மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் விபத்தில் காயமடைந்தவர்களை அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மினி பேருந்து அதிவேகமாக சென்று தலைக்குப்புற கவிழ்ந்து இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்த சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சியையும் அதேபோல் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ரிதி.